இன்னைக்கான டாபிக் வந்து நம்ம வந்து டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள். ஓகே, ஸோ அது என்ன டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள் இந்த சென்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேவா, ஸோ நம்ம டெஸ்ட் டிசைன் டாக்குமெண்ட்டை பொறுத்து நம்ம வந்து ஒவ்வொரு சினாரியோவை வந்து எக்ஸிக்யூட் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அது கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை நம்ம டெவலப்பர்கிட்ட வந்து நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ பை ரைசிங் த டிஃபெக்ட். Okay, so rising the defect or also called as an bug. ஸோ ஒரு டிஃபெக்டா வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இந்த டிஃபெக்ட் எல்லாமே நம்ம எங்க ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ல தான். ஸோ நம்ம யூஸ் பண்ற ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் வந்து நம்மளுக்கு வந்து ஜீரா. ஓகே, அந்த ஜீரா டூல்ல வந்து ஒரு டிஃபெக்டை வந்து ரைஸ் பண்ணுவோம். அந்த டிஃபெக்ட் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது எந்த டெஸ்ட் சினாரியோல ஃபெயில் ஆச்சோ அந்த கரஸ்பாண்டிங் டெஸ்ட் சினாரியோ வந்து மேப் பண்ணுவோம். தென் அது கரஸ்பாண்டிங் எப்பிக்கோட வந்து நம்ம வந்து மேப்பிங் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு டிஃபெக்ட் லாக் பண்றது, இதோட மேப்பிங் எப்படி, அது எல்லாமே நம்ம வந்து நாளைக்கு செஷன்ல வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஏன்னா இன்னும் நம்ம வந்துட்டு டெஸ்ட் டிசைனை வந்து நம்ம ஜீராக்குள்ள வந்து மேப் வந்து பண்ணலை. ஸோ டெஸ்ட் டிசைனை மேப் பண்ணாதான் ஸோ நம்ம என்னென்ன சினாரியோ வந்து டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றது கரஸ்பாண்டிங் யூசர் ஸ்டோரி கீழே வந்து நம்மளுக்கு வந்து அப்பியர் ஆகும். ஸோ அந்த சினாரியோஸ் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அது ஃபெயில் ஆனாதான் நம்ம வந்து டிஃபெக்ட் ரைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டிஃபெக்ட் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் சினாரியோட தான் நம்ம வந்து மேப்பிங் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இதோட ப்ராசஸ் மட்டும் நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இனிஷியலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டிஃபெக்டை வந்து லாக் பண்ணுறோம். ஸோ இந்த டிஃபெக்டை எங்கே லாக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூலில் வந்து நம்ம லாக் பண்ணுறோம். ஸோ இந்த டிஃபெக்ட் லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஃபெக்டோட ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு இனிஷியலா வந்து நம்மளுக்கு வந்து நியூன்னு இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம எந்த டிஃபெக்டா லாக் பண்ணாலும் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து ஒரு வேலிட் டிஃபெக்டா இல்ல இன்வேலிட் டிஃபெக்டா அப்படின்றத நம்மளுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு வித்தின் த ஸ்கோப் இருந்தா ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து வேலிட் டிஃபெக்ட், அதாவது அஸ் பார்ட் ஆஃப் யூசர் ஸ்டோரி ரிலேட்டடா இருந்தா அது வந்து நம்மளுக்கு வந்து வேலிட் டிஃபெக்ட். ஸோ இதே வந்து நம்மளுக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்கோப்பா இருந்தா அது வந்து இன்வேலிட் டிஃபெக்ட், அதாவது அந்த டிஃபெக்ட்டுக்கும் நம்ம டெஸ்ட் பண்ற யூசர் ஸ்டோரிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா ஸோ அது வந்து அவுட் ஆஃப் ஸ்கோப் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதை வந்து இன்வேலிட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து க்ளோஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிடுவாங்க. ஓகேவா, அப்போ இன்வேலிட் டிஃபெக்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஆப்வியஸா வந்து நம்மளுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே வந்து வேலிட் டிஃபெக்டை வந்து நம்மளுக்கு வந்து அக்செப்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிடுவாங்க. அப்போ இந்த அக்செப்ட் பண்ண டிஃபெக்டை தான் ஸோ டெவலப்பர் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, அப்போ இனிஷியலா வந்து நம்மளுக்கு நியூ அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஸோ அந்த டிஃபெக்டை வந்து அனலைஸ் பண்றாங்க. ஸோ வந்து வேலிட் டிஃபெக்டா இன்வேலிட் டிஃபெக்டா. ஸோ இதை யாருக்கிட்ட வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட் கிட்ட தான் வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. ஸோ டெவலப்பர் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் தான் வெரிஃபிகேஷன் வாங்கி இது வந்து வேலிட் டிஃபெக்டா இன்வேலிட் டிஃபெக்டா அப்படின்றத வந்து கன்க்ளூட் வந்து பண்ணிடுவாங்க. அப்போ பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து கன்க்ளூட் பண்ணிட்டாங்க இது வந்து வேலிட் டிஃபெக்ட் தான் அப்படின்னு சொன்னா அப்போ டெவலப்பர் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஓகே, அப்போ இந்த நியூ டிஃபெக்டை வந்து இனிஷியலா வந்து நம்மளுக்கு வந்து அனலைஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ லைக் எதனால இந்த இஷ்யூ வந்து வந்திருக்கு, இதுக்கு சொல்யூஷன் வந்து நம்ம எப்படி வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ற அனலைசிஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த அனலைசிஸ் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அஸ் யூஷுவல் அந்த டிஃபெக்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இன் டெவலப்மெண்ட் அப்படின்ற இந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிடுவாங்க. ஓகேவா, அப்போ இந்த இன் டெவலப்மெண்ட்ல தான் அவங்க அந்த சொல்யூஷன் எல்லாத்தையும் பில்ட் பண்ணுவாங்க, அதாவது கோடிங் பண்ணி அந்த இஷ்யூ வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிடுவாங்க. அப்போ இந்த இஷ்யூ வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு டிப்ளாய் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அதை டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் அஸ் அ QA நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரீடெஸ்டிங் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ஜென்ரலா வந்து ரீடெஸ்டிங்னா என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ண அந்த சேம் சினாரியோவை நம்ம ரீஎக்ஸிக்யூட் பண்றதா வந்து ரீடெஸ்டிங் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ எதுக்காண்டி இங்கே ரீடெஸ்டிங் வந்து பண்றோம் அப்படின்னா ஸோ நம்ம முன்னாடியே டெஸ்ட் பண்ணும்போது அது வந்து கரெக்டா ஒர்க் ஆகல. ஸோ இப்போ டெவலப்பர் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால அந்த பர்டிகுலர் சினாரியோ வந்து நம்ம வந்து ரீஎக்ஸிக்யூட் வந்து பண்ணி பார்க்குறோம். அப்போ ரீஎக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் அஸ் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இல்லை நம்ம ரீடெஸ்ட் பண்ணும் போதும் ஸ்டில் வந்து இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டெவலப்பர்கிட்ட வந்து நம்ம வந்து கம்யூனிகேட் வந்து நம்ம வந்து பண்ணலாம். அப்போ நம்ம ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டு அவுட்கம் வரலாம். ஸோ எய்தர் இட் கேன் பி ஒர்க் அஸ் எக்ஸ்பெக்டட். ஓகேவா, ஸோ அது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா
அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ப்ரொபோஸ்டு க்ளோஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிடுவோம். ஸோ ப்ரொபோஸ்டு க்ளோஸ் மூவ் பண்ணதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் நம்ம வந்து என்ன டெஸ்டிங் பண்ணாலுமே நம்மளோட டெஸ்ட் ரிசல்ட்டை வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. அவங்க வெரிஃபை பண்ணி அதை வந்து அப்ரூவ் வந்து பண்ணணும், அதாவது அவங்க வந்து அக்செப்ட் வந்து பண்ணணும். அப்போ பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து நம்மளோட டெஸ்ட் எவிடன்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி ஸோ தென் வந்து இதை வந்து க்ளோஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து மாற்றுவாங்க. ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிச்சு, இது சாம்பார் பொடி. சாம்பார் பொடி, சாரி. ஸோ லைக் அப்போ வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஸோ நம்ம வந்து ப்ரொபோஸ் டு க்ளோஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து மாற்றிடுவோம். தென் பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணி அதை வந்து க்ளோஸ்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து மூவ் பண்ணிடுவாங்க. இல்லை நம்ம வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது ஸோ ஸ்டில் அந்த இஷ்யூ இருக்கு அப்படின்னா, ஓகே, ஸோ ஸ்டில் தி இஷ்யூ எக்ஸிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ வி வில் ரீஓப்பன் த டிஃபெக்ட். அப்போ அது ரீஓப்பன் பண்ணும்போது அதுக்கான கமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன அப்சர்வேஷன் வந்து நம்ம வந்து அப்சர்வ் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற அந்த கமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். ஸோ ஆட் பண்ணிட்டு நம்ம இதை வந்து டெவலப்பருக்கு வந்து ரீஅசைன் வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். ஸோ ரீஅசைன் பேக் டு த டெவ். ஓகே, அப்போ டெவ் வந்து அகெயின் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸோ நம்மளுக்கு வந்து ரெடி ஃபார் QA அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்து மாற்றி கொடுப்பாங்க. தென் அகெயின் நம்ம ரீடெஸ்டிங் பண்ணுறோம். கரெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இல்லை இன்னும் இஷ்யூ நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம வந்து அகெயின் வந்து நம்ம வந்து ரீஓப்பன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ என்னோட ஜீரா போர்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் சொன்ன ப்ராசஸ் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ லைக் இனிஷியலாக வந்து நம்மளுக்கு வந்து நியூ அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துருக்கும். ஓகேவா? ஸோ தென் இதை என்ன பண்ணுவாங்க, அசைன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ எதுக்காண்டி வந்து அதை அசைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்த டிஃபெக்ட் வந்து வேலிட் டிஃபெக்டா இன்வேலிட் டிஃபெக்டா அப்படின்றத நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணுவாங்க. ஓகே, அப்போ வேலிட் டிஃபெக்டா இருந்தால் ஸோ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இன்வேலிட் டிஃபெக்டா இருந்தால் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு சில டைம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டூப்ளிகேட் டிஃபெக்ட் கூட இருக்கலாம். அதாவது டூப்ளிகேட் டிஃபெக்ட் இந்த சென்ஸ் இப்போ ஒரே இஷ்யூக்கு நீங்களும் ஒரு டிஃபெக்ட் ரைஸ் பண்ணிருக்கலாம், நானும் ஒரு டிஃபெக்ட் வந்து ரைஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். அப்போ ரெண்டு டிஃபெக்ட் வந்து சேம் இஷ்யூ வந்து நம்மளுக்கு வந்து ஹைலைட் பண்ணுது அப்படின்னா அப்போ ஏதாவது ஒரு டிஃபெக்டை வந்து டூப்ளிகேட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை வந்து ஆட் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் நம்ம வந்து டூப்ளிகேட் டிஃபெக்ட் வந்து நம்ம எப்பயுமே கிரியேட் பண்ணக்கூடாது. இந்த டூப்ளிகேட் டிஃபெக்ட்ஸ்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபர்தர் செஷன்ல வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ தென் இப்போ அந்த டிஃபெக்டை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ இனிஷியலாக வந்து அது ஓப்பன் அப்படின்ற ஸ்டேட்டஸ்ல இருக்கும். அதாவது அனலைஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான கோடிங்கை வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோடிங் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ இதை வந்து ஃபிக்ஸ்டு ஆர் ரிசால்வ்டு இல்லை வந்து ரெடி ஃபார் QA அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து மூவ் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ரீடெஸ்டிங் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ ரீடெஸ்டிங் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். ஸோ இன்கேஸ் இல்லை ஸ்டில் அந்த இஷ்யூ இருக்கு அப்படின்னா நம்ம ரீஓப்பன் பண்ணி அதை வந்து டெவலப்பருக்கு வந்து நம்ம வந்து ரீஅசைன் வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம வந்து நியூ அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா நம்ம புதுசாக வந்து ஒரு டிஃபெக்ட் வந்து ஃபவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நியூ டிஃபெக்ட்ல இருக்கும். ஸோ லைக் அசைன்ட் இன் த சென்ஸ் நம்ம வந்து ஒரு டெவலப்பர் ஆர் பிஏக்கு வந்து நம்ம அசைன் வந்து பண்ணிடுவோம். ஸோ தென் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, அதாவது டெவலப்பர் வந்து அக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஓப்பன் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க. இதே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபிக்ஸ்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. ரீடெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சேம் திங்கை வந்து நம்ம வந்து ரீடெஸ்ட் வந்து பண்ணுறதா, அதாவது எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, லைக் அந்த டிஃபெக்ட் ஃபிக்ஸ்னால எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணுறதா வந்துட்டு நம்ம ரீடெஸ்டிங் சொல்லுவோம். தென் ஃபைனலி ஸோ வி வில் க்ளோஸ் த டிஃபெக்ட். either we can close or reopen the defect. ஓகேவா? ஸோ இதோட ஒர்க் ஃப்ளோ தான் நான் ஒரு டயக்ராமாக வந்து இங்கே வந்து மென்ஷன் வந்து நான் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ ஜீரா போர்டில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோவை தான் நாளைக்கு வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸோ அதே தான். ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ளோ டயக்ராமாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரெஃபர் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் we call it as an defect life cycle.